ஹலோ வணக்கம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்பியன் பெட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த கடற்கரைக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த கடற்கரையில் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் கடற்கரையில் மீன் கூழ் காய்ச்சி இன்றைய நாளை ஒரு வித்தியாசமான முறையில் கழிப்போம் என்று தான் இன்றைய தினம் இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்னென்ன செயற்பாடுகளை மேற்கொள்கிறோம்ண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கூழுக்கு பானையம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு நாங்கள் மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மீன் கூழ் ரெடி ஆகிடும். அதுக்கு தேவையான விறகுகள் எல்லாத்தையும் குட்டி ஓடி போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வாரா. எல்லாரும் மீன் கூழ் குடிப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கின. பைத்தங்காய், மற்றது பிளாக்கொட்டை, மற்றது மரவள்ளிக்கிழங்கு ஏன் போடுறதுன்னு சொல்ல பார்த்தா கூழ் கொஞ்சம் தடிப்பாக வருமென்றதுக்காக இந்த மரவள்ளிக்கிழங்கு நாங்கள் போடுறது. அதோட ஏதாவது ஒரு இலவகையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணி போடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழுக்கு முக்கியம் ஒடியல்மா. அடுத்தது இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தூள், மற்றது பெருஞ்சீரகம், நச்சீரகத்தூள், மற்றது மிளகுத்தூள். தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் எங்களோட தனி மிளகாய் தூள் மட்டும்தான் நாங்கள் இதுக்கு போடுவோம். மற்றது கூழுக்கு கட்டாயம் முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாங்காய் என்ன செய்வோம்னு சொன்னால் கூழுக்கு அவிச்சு போட்டு அதை நல்லா மசிச்சு போட்டு கூழுக்கு ஆட் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி மிளகு இடித்து இது கூழுக்கு கூழ் குடிக்க மிக முக்கியம் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கூழோட நாங்கள் கட்டாயம் இதன்றது தேங்காய் சொட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டுகள் எல்லாம் அப்படியே கழுவி வச்சிருக்கிறோம். நண்டு, மரவள்ளிக்கிழங்கு, இறால் எல்லாம் முதலே நாங்கள் என்ன அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இப்போ எல்லாருமே இந்த மீன் கூழ்ன்றதுக்காக கடின ஒர்க், அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பில்லாக்கொட்டை உடைக்கிறவங்க உடைக்க, அங்கால மரவள்ளிக்கிழங்கு வெட்டுறவங்க வெட்ட, அங்கால மாங்காய்க்கு தோல் சீவிரங்க சீவண்டு ஒரே பிஸியாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு முக்கியம் சோறு தான்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இவங்க இதில் ஒர்க் பண்ணி செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் தண்டியாச்சு. அடுத்ததாக உள்ளி மிளகு எல்லாம் இடித்து போட்டு தான் இதண்டோணும். அதுக்கான செயற்பாடு தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. உள்ளி மிளகை நல்லா இடித்து கொண்டிருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னாக்களுக்கு கடல் என்றாலே ஒரு குதூகலம் தான். அவை விளையாடி கொண்டு தங்கட பாலில் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ என்ன பைத்தங்காயும் மரவள்ளிக்கிழங்கையும் போட்டு நல்லா அவிய விட போகிறோம். இப்போ போட்டாச்சு. கட்டாயம் அடுப்பெரிக்கணும். அடுப்பெரிக்காட்டா கூழ் வராது, எல்லாம் தண்ணியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கூழுக்கு முதலே இவர் தான் டேஸ்ட் பண்ணுறதாமண்ட இதில் மாங்காயை சப்பி கொண்டிருக்கிறார். இது இங்கால சின்ன பிள்ளைகள் அவை விளையாட தொடங்கிட்டினங்க கடலுக்கு இறங்கி. அப்படி இந்த கடற்கரையை அனுபவிக்காதவங்க இருக்க மாட்டாங்க, கடலை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் கடற்கரைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் விருப்பம். மண் வீடு கட்டுறண்டாலும் சரி, மண்ணில் கோயில் அமைக்கிறண்டாலும் சரி, சின்ன பிள்ளைகள் இந்த கடற்கரையை விரும்பி என்னென்னு சொல்லுவாங்க, விரும்பி நேசிப்பாங்க. என்னென்னு சொன்னால் அங்கே போனால் தான் நல்லா விளையாடலாம்ன்றதுக்காக. இன்றைய நாள் மிகவும் ஒரு என்னென்னு சொல்ல ஒரு மறக்க முடியாத நாளாக இருந்தது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி அனுபவம் லைஃப்பில் எல்லாருக்கும் கிடைக்காது. அப்படி கிடைக்கிற டைம்
அதை வந்து நாங்கள் அனுபவித்து கொள்ளணும். அப்படியான ஒரு அனுபவம் தான் வந்து இந்த கடற்கரை. கடற்கரையில் வந்து குளிக்கிறதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு தனி ஒரு பிரியம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். மாங்காய் காணாதுன்றதுக்காக பழப்புளி கொஞ்சம் விட போகிறோம், அதையும் போட்டுட்டோம். இப்போ மறுபடியும் நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரையில் எல்லாரும் விளையாடி தங்களை கடல்ன்னு சொன்னாலே என்னென்னு சொல்கிற, கடல் அலைன்னு சொன்னாலே கால் தடம் பதிக்கிறவங்க பதிக்க, விளையாடுறவங்க விளையாட, மண் ஏற்றுறவங்க ஏற்ற, மண்ணில் ஆக்களை மூடுறவங்க மூடண்டு பல விளையாட்டுக்கள் எல்லாம் இந்த கடற்கரையில் நடக்கும். இன்றைய தினம் வந்து ஒரு மழை நேரம்ன்றதால வந்து சாதுவான ஒரு மப்பும் சாதுவான ஒரு மழை தூறலும் மழை கடற்கரைன்னு சொன்னாலே மழை ஏண்டா அப்பவும் கடற்கரையில் மழை வந்து போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழ் கொஞ்சம் முக்கால்வாசி கட்டத்துக்கு வந்துட்டுது. கூழ் கொஞ்சம் தடிக்கணுமென்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒடியல் மா போடணும். ஒடியல் மாவை கழுவிட்டு தான் போடணும். இப்போ மிளகுத்தூள் போட்டிருக்கிறோம். மிளகுத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டிருக்கிறோம். அது வந்து இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஒவ்வொருத்தட்ட உரைப்பின் அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் இந்த மிளகாய்த்தூளை வந்து போடுவோம். கட்டாயம் வந்து கூழுக்கு என்னடா உப்பு போடுறதை பற்றி சொல்லலையேன்னு நினைப்பீங்க. கட்டாயம் உப்பும் வந்து கூழுக்கு போட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழ் ஒரு முக்காப்பதத்துக்கு வந்துட்டுது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் விட்டால் இந்த கூழ் வந்து ரெடி ஆகிடும். இப்போவே வாசம் எல்லாம் மூக்க கமு துளைக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழ் ரெடி ஆயிட்டுது. அப்படியே பார்க்கவே இவர் குடிக்கிறார். குடிச்சிட்டு இவர்கிட்ட இதை சொல்லுவேன், சூப்பராக இருக்காமன்னு சொல்கிறேன். வேறு லெவல்ன்றதை வந்து சொல்லாமல் சொல்கிறார். கூழன்னு சொன்னாலே அதுக்குள்ளே வந்து கூட இருக்கிறது வந்து எல்லாரும் விரும்புகிறது வந்து நண்டுன்ற ஆளுந்தான். அந்த கூழுக்கு இருக்கிற நண்டு என்ற ஆளையும் எடுத்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற பிரியம் வந்து தனி அளவலாவி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் என்னென்னு சொல்கிறோம் அரிசியும் போட்டிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் கூழ் கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் அரிசி போட்டு இதன்றோம். இப்போ பார்ப்போம். இப்போ நான் கூழ் குடிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்டு எப்படி சாப்பிட போகிறேன்ட்டு மட்டும் பாருங்கோ. வெரி நைஸ், செம்ம டேஸ்ட். பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுற அளவுக்கு வார்த்தையே இல்லை, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல என்னென்னு சொல்கிற நல்ல உரைப்பு, அளவான உரைப்பும் நல்ல டேஸ்ட். இது பாருங்கோ, அப்படியே நண்டுகள் எல்லாம் அப்படியே நிரம்ப போட்டு கூழ் அதுக்கு இருக்கிற நண்டு எடுத்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த பிரியமே வந்து அளவில் வந்துட்டு என்னென்னு சொல்கிற இது போன்ற மேலும் பல என்ஜாய்மெண்ட்டை நீங்களும் பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் எங்கிட்ட ப்ரோமோஜோ டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே.